இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 2ஆம் தேதி ஜூலை மாதம் 2014ஆம் ஆண்டு புதன்கிழமை மற்றும் ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் புகைப்படங்களுடன் கூடிய ஆவணத்தை தயாரிப்பதற்கு தீர்மானம். புதிதாக 17 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் நியமனம். கிளர்ச்சியாளர்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை யுக்ரைன் அரசு ஆரம்பித்துள்ளது. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் புகைப்படங்களுடன் கூடிய ஆவணம் ஒன்றை தயாரிப்பதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. கைதிகள் தப்பிச் சென்ற சம்பவங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 38 கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர். கைதிகளின் புகைப்படங்கள் இல்லாமையினால் அவர்களை மீண்டும் கைது செய்வதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். சிறைச்சாலைகள் சட்டத்தின் பிரகாரம் கைதிகளின் புகைப்படங்களை எடுப்பதற்கான அதிகாரம் உள்ளது. தொடர்ச்சியாக கைதிகள் தப்பிச் செல்வதால் அவர்களின் புகைப்படங்களை பெற்றுக் கொள்ளுமாறு அமைச்சர் சந்திரஸ்ரீ கஜதீர பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக 17 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சின் செயலாளரால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. வெற்றிடங்கள் நிலவிய போலீஸ் நிலையங்களில் இவர்கள் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். அழுத்கம பகுதியில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைக்கு சென்ற ஜீப் வாகனத்தில் இருந்து டீசல் திருடிய போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். சிலாபம் போலீஸ் பிரிவைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் குறித்த ஜீப் வாகனத்தின் சாரதியாக கடமையாற்றி வந்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் இன்று களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். 5 மாவட்டங்களுக்கும் விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் அறிவித்துள்ளது. நுவரேலியா, ரத்னபுரி, கேகாலை, கண்டி மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்யும் பட்சத்தில் மண்மேடு மற்றும் கற்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மல மற்றும் அம்பகமுவ கொரள பிரதேச செயலக பிரிவுகளிலும் கண்டி மாவட்டத்தின் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளிலும் மண் சரிவு அபாயம் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கேகாலி மாவட்டத்தின் கேகாலி நகரம், தெரணியகல, யட்டியாந்தோட்ட, புலத் சிங்கல, தெஹியோவிட்ட மற்றும் ருவன்வெல்ல பிரதேச செயலக பிரிவுகளிலும் மண் சரிவு அபாய நிலைமை நிலவுகின்றது. ரத்னபுரி மாவட்டத்தின் எகலியகொட, அலபாத்த, கலவான, அயகம, ரத்னபுரி, பெல்மடுல்ல, பலாங்கொட மற்றும் காவத் ஆகிய பகுதிகளுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் அகலவத்த, மதுக்கம, பாலிந்தனுவர, வலலாவிட்ட, புலத் சிங்கள மற்றும் ஹொரண ஆகிய பிரதேசங்களிலும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பல்வேறு இடங்களில் தற்போது சீரற்ற காலநிலை நிலவுகிறது. எனவே இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸ்கைப் ஊடாக எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். இன்றைய நாட்டில் நிலவக்கூடிய வானிலை தொடர்பாக எங்களுக்கு தெரிவிக்க முடியுமா? நாட்டை சூழ உள்ள ஆழ்கடல் பிரதேசங்களிலும் களம் கொண்டதாக வீசும். முக்கியமாக மத்திய மலை பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளில் இந்த பலம் கொண்ட காற்று காணப்படும். அத்துடன் நாட்டின் மேற்கு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த மழை கொண்ட காலநிலை இன்று ஓரளவு குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
அத்துடன் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். அத்துடன் கிழக்கு மாகாணங்களில் மழை வேளைகளில் கூடிய மழை காணும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் கொழும்பு காலியூடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய காணப்படுவதுடன் ஏனைய ஆழ்கடல் பிரதேசங்களில் இடையிடையே சிறிது மழை காணப்படும். பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். அத்துடன் மன்னார் முதல் கொழும்பு காலியூடான பொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த மேற்குறிப்பிடப்பட்ட ஆழ்கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது மிகவும் அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களோடு அவர் இணைந்திருந்தார். நன்றி. நாட்டின் பல பகுதிகளிலும் மரக்கறிகளின் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து காணப்படுகிறது. எனவே கிளிநொச்சி மாவட்டத்தில் மரக்கறிகளின் விலை நிலவரத்தை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் சப்த சங்கரியுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கிறோம். வணக்கம் சங்கரி. வணக்கம் அம்மா. கிளிநொச்சி மாவட்டத்தில் மரக்கறிகளின் விலை எவ்வாறான நிலைமையில் காண முடிகிறது? நிச்சயமாக சமீப காலங்களாக மரக்கறியினுடைய விலை அதிகரித்து செல்வதனை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பிட்டு கூறுவதாயின் எதிர்வரும் காலங்களிலே நடைபெற இருக்கின்ற இந்து மக்களுடைய விரத காலங்களிலே விற்கக்கூடிய விலை அதிகூடிய உச்ச விலை ஆகிய விலைகளிலே இந்த காலப்பகுதியிலே விற்கக்கூடிய நிலை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை குறித்து வியாபாரிகள் நாம் வினவிய போது உற்பத்தியாளர்களுடைய அந்த விலையை விட தமது விலை காணப்பட உற்பத்தியாளர்கள் விலையை அதிகரித்து தருவதனால் தாம் இந்த விலைக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக வியாபாரிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். காரணம் இங்கு இருக்கின்ற வறட்சி நிலைமை, அதேவேளை இறக்குமதி செய்யப்படுகின்ற மரக்கறி வகைகள், அதாவது தம்பளை போன்ற பகுதிகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றபடியினால் அங்கும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டபடினால் அங்கிருந்து மரக்கறிகள் விலையான நிலையிலேயே இங்கு இறக்குமதி செய்யப்படுவதனால் இவ்வாறான விலை அதிகரிப்பு காணப்படுகிறது. குறிப்பாக 3 மடங்கு அதிகரிப்பு நிலை காணப்படுவதாக வியாபாரிகள் நமக்கு தெரிவித்திருந்தார்கள். முக்கியமாக காரணம் இங்கு இருக்கின்ற வறட்சி நிலைமை என்பது விவசாயிகளுடைய கருத்தாக இருக்கின்றதுமா. சங்கரி, குறிப்பாக சில பொருட்களுக்கான விலை அண்மை காலங்களில் பல இடங்களில் நாட்டில் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பச்சை மிளகாய், இஞ்சி போன்றவற்றின் விலை அந்த அதிகரிப்பை உதாரணங்களாக காட்டலாம். அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சை மிளகாயின் விலை கிலோ எவ்வளவு ரூபாய் அண்ணளவாக இருக்கிறது என்பது தொடர்பாக சொல்ல முடியுமா? ஆம், நிச்சயமாக கூறலாம். பச்சை மிளகாய், தரமான பச்சை மிளகாய் வந்து இங்கு விற்கப்படுகின்ற விலை வந்து 700 தொடக்கம் 750 ரூபாயும், சாதாரணமாக பச்சை மிளகாய் வந்து 550 தொடக்கம் 650 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது. அதே போன்று இஞ்சியும் வந்து 1000 தொடக்கம் 1250 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதே போன்று உள்ளூர் உற்பத்திகளாகிய தக்காளி, கரைமிளகாய் போன்ற உற்பத்திகளும் கடந்த காலையில் இந்த கால பகுதியிலே ஒவ்வொரு வருடமும் விற்கப்பட வேண்டிய விலை வந்து 80 100 ரூபாய். ஆனால் விற்கப்படுகின்ற விலை வந்து 240 ரூபாய் வரை இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. எனவே அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளுகின்ற மக்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார். காரணம் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கின்ற வருமானத்துக்கு இப்படியான ஒரு விலையை அதிகரிப்புக்குள்ள மத்தியில் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். வியாபாரிகளும் இப்படியான விலையில் விற்க முடியாத சூழ்நிலைகள். அதே நேரத்தில் உற்பத்தியாளர்களும் குறிப்பிட சொல்ல போனால் 100 கிலோ அறுவடை செய்ய வேண்டிய இடத்திலே 20 கிலோ 30 கிலோ வரை மட்டுமே அறுவடை செய்யக்கூடிய நிலையில் இருப்பதனால் இந்த அறுவடையின் போது உற்பத்தியாளர்களுக்கு இந்த விலை நீங்கள் கூறிய விலை கிடைக்கிறதா? உற்பத்தியாளர்களுக்கு உற்பத்தியாளர்களிடம் நாங்கள் சந்தித்தவர்களிடம் கேட்ட பொழுது தங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை தங்களுக்கு அவர்கள் மனச்சாட்சிக்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதார்கள். ஆனாலும் தமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கவலை, இவ்வாறான இந்த காலப்பகுதியிலே நாங்கள் இந்த விலைக்கு விற்பனை செய்வதானால் எதிர்வரும் காலங்களில் எங்களால் உற்பத்தி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட இருக்கிறோம். இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்து மக்களுடைய விரத காலங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அந்த விரத காலங்களிலே இப்பொழுது 240 ரூபாய் விற்கப்படுகின்ற மரக்கறி வகைகள் எதிர்வரும்
காலங்களிலே 400 தொடக்கம் 500 ரூபாய் வரை விற்பனை செய்ய வேண்டிய நிலையில் இருப்பதனால் தமக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்துவதாக உற்பத்தியாளர்கள் நமக்கு தெரிவிக்கின்றார்கள். நன்றி சங்கரி. எங்களோடு இணைந்து கொண்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் மரக்கறிகளின் விலைகள் தொடர்பான விவரத்தோடு உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாகவும் எங்களுக்கு அறிய தந்திருந்தார். நன்றி சங்கரி. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் காலிறுதி சுற்றுக்கு பெல்ஜியம் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் தகுதி பெற்றுள்ளன. காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் சூப்பர் 16 அணிகளுக்கான போட்டிகள் இன்று அதிகாலையுடன் நிறைவு பெற்றுள்ளன. சாவப்போலோவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகள் பல பரீட்சை நடத்தின. போட்டி நேரமான 90 நிமிடங்களிலும் 2 அணிகளும் கோல் எதனையும் போடாத காரணத்தினால் மேலதிகமாக 30 நிமிடங்கள் வழங்கப்பட்டன. மேலதிக நேரம் வழங்கப்பட்டு 5வது நிமிடத்தில் அர்ஜென்டினாவின் டி மரியா போட்ட கோல் ஒன்றினால் அர்ஜென்டினா அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகித்தது. எனினும் போட்டியின் இறுதி நேரம் வரை சுவிட்சர்லாந்து அணியால் கோல் எதனையும் போட முடியாமல் போனது. இதன் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து அணியை 1-0 என்ற கணக்கில் வெற்றி கொண்ட அர்ஜென்டினா அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இதேவேளை இன்று அதிகாலை சல்வடோரில் நடைபெற்ற மற்றொரு சூப்பர் 16 அணிகளுக்கான இறுதிப் போட்டியில் பெல்ஜியம் மற்றும் அமெரிக்க அணிகள் களமிறங்கின. இரு அணிகளும் போட்டியின் ஆரம்பம் முதல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதிலும் போட்டியின் இறுதி நிமிடம் வரை இரு அணிகளும் கோல் எதனையும் போடவில்லை. இதனால் மேலும் 30 நிமிடங்கள் வரை நேரம் வழங்கப்பட்டது. இதன்போது பெல்ஜியத்தின் கெவின் டி புரூனே கோல் ஒன்றை போட 105வது நிமிடத்தில் ருமெலு லுகாக்கு கோல் ஒன்றை போட்டார். இதன் அடிப்படையில் பெல்ஜியம் அணி 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகித்தது. எனினும் 107வது நிமிடத்தில் அமெரிக்க அணி வீரர் ஜூலியன் கிரீன் அடித்த கோல் ஒன்றே அமெரிக்க அணிக்காக பதிவானது. இதன் பிரகாரம் போட்டியில் 2-1 என்ற கணக்கில் வெற்றியீட்டிய பெல்ஜியம் அணி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுக் கொண்டது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்ட் இணைந்து வழங்கும் சக்தி பிரஸ் ரிலீஸோடு இணைந்திருக்கலாம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.